வரலாறு முழுவதும் நம்மால் மறக்க முடியாத ஒன்று. இரு தேசங்கள் ஒரே பூமியில் பிறந்தவர்கள் போல, ஆனால் இவர்களுக்குள் இருந்த முரண்பாடு ஒரே இடத்தில் தான் முடிகின்றன. போர். இந்த கதையின் மையத்தில் நம்மை சந்திக்கிறார் வெண்பா. மித்தில தேசத்தின் இளவரசி. ஆனால் அவள் சாதாரண அரச குடும்பத்து பெண் அல்ல. அவள் ஒரு மாணவி. அவள் ஆசான் அனுமாதித்தன் அவளுக்கு ஒரு இலக்கை விதைக்கிறார். இரு தேசங்களுக்கும் நல்லதை நினைக்கும் ஒரு இலக்கு. அந்த இலக்கை தன் இலக்காக நினைத்துக் கொண்டு வெண்பா பயணத்தை தொடர்கிறாள். தன் விருப்பத்தால் அல்ல, தன் நம்பிக்கையால். அவள் சென்றது நன்னன் தேசம் நோக்கி. ஆனால் அந்த பயணம் சாதாரணமாக முடியுமா? அவளால் அந்த இலக்கை அடைய முடிந்ததா? அல்லது அந்த தேசம் அவளுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி இரு தேசங்களுக்கு இடையே பெரும் போராக காரணமாகிறதா? இந்த பயணத்தில் வெண்பாவிற்கு தோழர்கள் கிடைக்கிறார்களா? அவளுக்கு உருவாகும் நட்பு, அன்பு, கோபம் மற்றும் அதிகார மோதல், பழி உணர்வு, மெய்யுணர்வு இவை அனைத்தும் அவள் உள்ளத்தை உருக்கும், நம்மை ஒரு பழமையான புனை உலகத்திற்கு இழுத்து செல்கின்றன. இதெல்லாம் மட்டுமல்ல, இந்த கதையின் வழியாக ஒரு கேள்வி நம்மளை வாட்டுகிறது. இன்றைய உலகத்தில் நாடுகள் அமைதியாக வாழும்போது மனிதர்கள் ஏன் உயிர் வாழ்வதற்கே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்? இதற்கு பதில் தேடுவதுதான் இந்த வரலாற்று புதினம்.